ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சரஸ் டிலிஷியஸ் ஃபுட். இன்றைக்கி நம்ம எல்லாரும் ரொம்ப மிஸ் பண்ணுற ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் சோமாஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். அவுட் சைடில் ரொம்ப கிறிஸ்பியாகவும் இன்சைடில் சாஃப்டாகவும் கோகோனட் ஃபில்லிங் டீ டைமுக்கு பர்ஃபெக்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மைதா 1 கப், ரவை 1/2 கப், சர்க்கரை 1 ஸ்பூன், 1 சிட்டிகை உப்பு, 1 ஸ்பூன் நெய் எல்லாத்தையும் ஒன்றா நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கின பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை பிசைய ஆரம்பிக்கணும். மாவு சப்பாத்தி பதத்துக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, சப்பாத்தி பதத்துக்கு இருக்கணும். இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு மூடியை போட்டு ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்டிங்க்கு அப்படியே வச்சிடணும். கடாயை மீடியம் ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணிக்கின்னு அப்புறம் லோ ஃப்ளேமுக்கு திருப்பிட்டு 1 கப் ரவையை நல்லா வாசனை வர மட்டும் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். கைவிடாமல் கிளறணும். ரோஸ்ட் ஆகி இருக்கிற ரவையை ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வைக்கணும். ஃப்ரெஷ்ஷான திருவுண தேங்காய் 1 கப் சேர்த்து நல்லா ஈரப்பாதம் போகிற மட்டும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். இதுமாதிரி ரோஸ்ட் பண்ணி செய்கிறதுனால சோமாஸோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதே நேரத்தில் சோமாஸ் சீக்கிரமும் கெட்டு போகாது. இப்போ இது தேங்காய் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆற விடணும். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற ரவையை நல்லா ஸ்மூத்தாக பவுட்ரு பண்ணிக்கணும். இப்போது நல்லா ஸ்மூத்தாக பவுட்ரு ஆகிடுச்சு. இதை நம்ம ஏற்கனவே பவுட்ரு பண்ணி வச்சுக்கிற தேங்காய் கூட சேர்த்துக்கணும். 1 கப் பொட்டுக்கடலையை நல்லா கடாயில் போட்டு லைட்டாக சூட் பண்ணிவிட்டு அதை ஆற வச்சு மிக்சர் ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணணும். அப்படி பண்ணுறதுனால நல்லா நைஸாக பவுட்ரு ஆகும், உரவரப்பு இல்லாத இருக்கும். பொட்டுக்கடலை மாவை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 1/4 கப் சர்க்கரை எடுத்துக்கின்னு கூடவே 10லேருந்து 12 ஏலக்காவை சேர்த்துக்கணும். ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கணும். இந்தமாதிரி பவுட்ரு பண்ணி சேர்க்கறதுனால வேறு இன்க்ரீடியன்ட்ஸ் கூட நல்லா பிளெண்ட் ஆகும். அப்புறம் ஏலக்காயோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். பவுட்ரு பண்ண சுகர் பவுடரை இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கின்னு 1/4 கப் முந்திரி திராட்சை, 1/2 கப் முந்திரி பருப்பு பொடியாக நட்டுந்து, உங்களுக்கு தேவைன்னா இது கூட ட்ரை நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரைக்கு பதில் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சைடாக வச்சிடணும். ஏற்கனவே பிசைஞ்சு வச்ச மாவு நல்லா சாஃப்ட் ஆகிட்டு இருக்குது. மைதா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு ஏற்கனவே நம்ம நீட் பண்ணி வச்சுருக்கிற மாவை எடுத்துகிட்டு நல்லா ரோல் பண்ணிக்கணும். இந்தமாதிரி ரோல் பண்ணிவிட்டு கத்தி எடுத்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது இதெல்லாம் எடுத்து நல்லா ரோல் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு சைடாக எடுத்து வச்சுட்டு ஒரு பாலாக எடுத்து டோவை நல்லா தின் சப்பாத்தியாக ரோல் பண்ணிக்கணும். இனிமேல் தின்னாக ரோல் பண்ணுறதுனால சோமாஸ் பண்ணக்குள்ளே நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். இனிமேல் தின்னாக ரோல் பண்ணிட்ட பிறகு நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கிண்ணங்க எடுத்தோ இல்லை எதனா கட்டர் இருந்தால் அதில் வச்சு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண எக்ஸ்ட்ரா டோவை மூடி போட்டு எடுத்து வச்சிடணும். இந்தமாதிரி எடுத்து வைக்கிறதுனால டோ ட்ரை ஆகாது, சாஃப்டாக இருக்கும். திருப்பி நம்ம அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். பூரி சென்டரில் ஃபில்லிங்கை வச்சுட்டு தண்ணியில் லைட்டாக ஓரத்தை தடவி விட்டுட்டு ஃபோல்ட் பண்ணிடணும். இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு மெல்லமாக ப்ரெஸ் பண்ணி விடணும். உங்கள்கிட்ட சோமாஸ் கரண்டி இருந்தால் அதை வச்சு கட் பண்ணலாம். இல்லைன்னா இந்தமாதிரி சிம்பிளாக ஃபோர்க்கை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணினோம்னா நல்லா ஒட்டிக்கும், அது ஓப்பன் ஆகாது. இப்போ இது கரெக்டாக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி எல்லா பூரியும் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கணும். பாருங்கள், இன்னொரு வாட்டி சேர்ந்து காட்டுறேன். பூரியை எடுத்து சென்டரில் இதே மாதிரி வச்சுட்டு லைட்டாக தண்ணியை தொட்டு ஓரத்தெல்லாம் நல்லா தடவிக்கணும். இன்னொரு பக்கம் எடுத்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு மெதுவாக இதேமாரி அழுத்தி விடணும். இந்தமாதிரி அழுத்தி விட்டுட்டு ஃபோர்க் எடுத்து இந்தமாதிரி ப்ரெஸ் பண்ணோன்னா எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் ஷேப்பு. இந்த மாதிரி இருக்கிற எல்லா டோவையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ரெடி பண்ணி வச்சுக்கிற சோமாஸை அப்படியே ஓப்பனில் விடக்கூடாது, ட்ரை ஆகிடும். அதனால மேலே துணி போட்டு கவர் பண்ணி வைக்கணும். சோமாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சூட் பண்ணிக்கணும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஃப்ளேமை லோ ஃப்ளேம் மாற்றிட்டு சேர்ந்து வச்சுக்கிற சோமாஸு ஒன்று ஒன்றா நிதானமாக போடணும், மொத்தமாக போடக்கூடாது. சோமாஸ் நல்லா ஃப்ரை ஆகிட்டால் மேலே ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்கும். அப்போது கரண்டி எடுத்து நிதானமாக பொறுமையாக இன்னொரு பக்கம் திருப்பி போடணும். சோமாஸ் சத்தம், எண்ணெயோட சத்தம் அடங்குற மட்டும் அப்படியே ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ மொல்லமாக திருப்பி போடணும். இன்னொரு பக்கமும் இதேமாரி நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் கலர் வர மட்டும் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், சேர்த்து வச்சுருக்க சோமாஸை இப்போது கோல்டன் கலர் வர மட்டும் நல்லா திருப்பி திருப்பி விட்டுட்டே இருக்கணும்.
அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் ரெசிபி சோமாஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரஸ் டெலிஷியஸ் ஃபுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே வர ஆல் இன் த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் ஒட்டுக்கொன்னே பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரஸ் டெலிஷியஸ் ஃபுட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே வர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல் இன் த நோட்டிஃபிகேஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே பார்க்கலாம். இப்போது கிறிஸ்பியான சாஃப்டான ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் ரெசிபி சோமாஸ் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.